பணித்துளிகள் மார்ச் 3, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தப்புவிக்கும் கரம். தியான வசனம் 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். ஒரு ரோமானிய யூதர் ரிச்சர்ட் உம்ரெட் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால கம்யூனிஸ்ட் சிறையில் அடைக்கப்பட்டு 12 வருடங்கள் மிகவும் கொடூரமான முறையில் துன்புறுத்தப்பட்டு தாம் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை மறுதளிக்குமாறு வற்புறுத்தப்பட்டார். ஆனால் அவர் விடுதலையாகும் வரைக்கும் கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை. அவர் தாம் எழுதிய த ஒராக்கிள்ஸ் ஆஃப் காட் என்ற புத்தகத்தில் அந்த சிறைச்சாலையின் கொடூரமான சூழ்நிலையிலும் அமைதியோடும் சமாதானத்தோடும் எப்படி தன்னால் இருக்க முடிந்தது என்பதை ஒரு சிறு கதையின் மூலம் விளக்கி எழுதியுள்ளார். ஒரு கப்பல்ல அந்த கப்பலின் மாலுமியோடு அவரது மனைவியும் பயணம் செய்து கொண்டிருந்தாராம். அப்போது அந்த கப்பலில் கடலில் ஏற்பட்ட புயலினால கப்பல் அங்குமிங்குமாக அலைமோதி கொண்டிருந்ததாம். அப்போது அந்த மாலுமியின் மனைவி அவரிடம், இந்த மாதிரி கப்பல் அலைமோதி தடுமாறி கொண்டிருக்கும் போது உங்களால் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது என்று கேட்டாராம். அப்போது அந்த மாலுமி அருகில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து தன் மனைவி நெஞ்சுக்கு நேராக வைத்து, நீ இப்போது எப்படி அமைதியாகவும் பயப்படாமலும் இருக்கிறாய் என்று கேட்டாராம். அதற்கு அவள், நான் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த கத்தி என் அன்பு கணவனது கரங்கள் அல்லவா இருக்கிறது. நீங்கள் என்னை நேசிக்கிறபடியினால என்னை குத்த மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதியாக தெரியும் என்று சொன்னாலாம். அப்போது அந்த மாலுமி, அதுதான், நான் அமைதியாக இருப்பதன் காரணமும் அதுதான் கூட என்று, இந்த அலைகளும் கொந்தளிக்கும் என் அன்பு தகப்பனின் கரங்களில் இருப்பதனால அவருக்கு இந்த அலைகளும் அடங்கும் என்பதனால தான் நான் இந்த புயலை குறித்து பயப்படாமல் இருக்கிறேன் என்று கூறினாராம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் புயல் வீசி கொண்டு இருக்கிறதா? என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எங்கு போவதென்று தெரியாமல் நிலை தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் காற்றையும் கடலையும் அதற்றி அமைதியலாயிரு என்று கட்டளையிட்டு புயலை அமைதலாக்கினவர். அவர் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும் புயலையும் அலைகளையும் காற்றையும் அமைதலாக்க வல்லவர். கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை பற்றி கொள்வோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், காத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.